भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते नंदिवागन नागभूषण चंद्रशेखर जटाधर नंदिवागन नागभूषण चंद्रशेखर जटाधर गंगाधर गौरी मनोहर गिरिजा कांत सदाशिव गंगाधर गौरी मनोहर गिरिजा कांत सदाशिव हर बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते भोलानाथ उमापते शंभो शंकर पशुपते शंभो शंकर पशुपते शंभो शंकर पशुपते सांब शंकर पशुपते सांब शंकर पशुपते हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவபுராணம் பாகம் இதிலே தாமதி யதாசக்தி உயர்ந்ததான மணிவாசக பெருமானின் திருவாய் அமுதம் தன்னை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்த ரத்தர்களாக வாழ்விலே பல்வேறு இடிந்த சிவாலயங்களை புனருத்தாரணம் செய்யும் உத்தமமான அப்பர் வழி நின்ற உயர்ந்த சிவரத்னங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். பொதுவான உயர்ந்த கருத்துக்கள் யாவும் திருவாச்சகத்தின் பெருமையை கூறி மாள முடியாது திகைக்கும் வகையில்தான் அமைந்துள்ளது திருவாச்சகம். பக்தியால் உயர்ஞானம் பெற்ற குரு கட்டாட்சத்தினாலே மறைபொருளை உணர்ந்த உள்ளார்ந்த அனுபவத்தால் எழுந்த தென்னினும் இனிய அமுதமன்ன உயர்ந்த திருச்சொற்றொடர்கள் திருவாச்சகம் என்று அவருடைய திருவாயில் வந்தபடியாலே திருவாச்சகத்துக்கு உருகாதார், உருவாச்சகத்துக்கும் உருவாதார். உருகார் என்பது முதுமொழி. திருவாச்சகம் வேறு சிவன் வேறு என்பதில்லை. திருவாச்சகத்தை இயற்றிய மணிவாசக பெருமான் வேறு சிவன் வேறு இல்லை என்பதை இறைவன் திருப்பெருந்துறை இறைவன் அசரீரியாக இனி இவ்வாலயத்திலே அனைத்து உற்சவாதிகளும் மணிவாசகனுக்கே நடக்க வேண்டும் என்று இறைவன் ஆணையிட்டபடி இறைவன் அகண்டாகார விருத்தியிலே மறைபொருளாக இருப்பதை சூச்சகமாக கூறுவது போல் அமைந்துள்ளது திருப்பெருந்துறை. வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும், அதற்கே பூஜை. அதனால் உருவமில்லா பெரும் பொருளை இங்கு வழிபடுகின்றோம். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட மணிவாசக பெருந்தகையார் இறைவனால் அவர் பெருமை உலகம் போற்றும்படியாக ஆக சிவபுராணம், திருச்சதகம், திருவெம்பாவை, திரு அம்மானை, அச்சோபதிகம் முதலானவை பாடி பின்னர் பாவை பாடிய பாயால் கோவை பாடுக என்று அனைத்தையும் எழுதின இறைவனே கூட அவர் திருக்கோவையாரை செய்து இறைவன் திருவடியிலே சமர்ப்பித்தார். அனைத்தையும் எழுதி முடித்தார் இறைவன் ஒரு அந்தண வடிவிலே வந்து. இவை திருச்சிற்றம்பலமுடையான் மணிவாசகர் கூறியபடி எழுதிய எழுத்து என்று தான் கையொப்பமிட்டு அதை இறைவன் திருவடியிலே வைத்து மறைந்தான். இறைவனால் எழுதப்பட்டு நமக்கு அன்று முதல் இன்று வரை பெருவிருந்தாக இருக்கின்ற சிவபுராணம் தன்னை நாம் 4 பாகங்களிலே கண்டு அனுபவித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்டு அதன் வாயிலாக சிறந்த நற்பண்புகள் நிறைந்த உயர்ந்த சிவபக்தராக அனைவரும் மாற வேண்டும் என்ற பேர் அவாவினாலே இதை தொடர்கின்றோம். கரந்த பால் கண்ணலொடுனை கலந்தார் போல சிறந்த அடியாறு சிந்தனையுள் தேனூரி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமன் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை கரந்த பால் கண்ணலொடுனை கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை
மணிவாசக பெருந்தகையார் இவ்விடத்தே கூறுகின்றார். கரந்த பல் கண்ணலொடுனை கலந்தார் போல. பால் பசுமாட்டின் காம்பிலிருந்து கறந்து அத்துடன் கண்ணல் கரும்பு ரசத்தையும் சேர்த்து நெய் கலந்தாறு போல. கறந்த பாலிலே தேனினும் இனிய கரும்பு ரசத்தை கூட்டி அத்துடன் நெய்யும் சேர்த்து அதை உனக்கு நான் தந்தேனெனில் எவ்வாறு இருக்கும்? அதுபோல் சிறந்து அடியாறு சிந்தனையுள் தேனூரி நின்று. முதல்ல 3 விஷயங்களை சொல்கின்றார். கறந்த பால், கண்ணல் எனும் கரும்பு ரசம், நெய், இம்மூன்றையும் கலந்தது போன்றதான சிறந்து உயர் நிலையை பெற்ற அடியார் சிவனடியார் சிந்தனையுள் அவர்களுடைய சித்தமாகிய சிந்தனை சிவ சிந்தனை சிவநெறி அது தழைக்கும் உயர்ந்ததான உயர் சிந்தனையை பெற்ற உயர்ந்த அடியார்கள் சிந்தனையுள் தேனூரி நின்றார் போலே. ஏற்கனவே 3 சொல்லிவிட்டார். கறந்த பால், கண்ணல், நெய், அது கலந்தார் எத்துணை சுவையாக இருக்குமோ அதுபோல் சிறந்த சிவனடியார்களின் சிந்தனையுள்ளே பக்திரசம் என்கின்ற தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பிறந்து இறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இச்சாவரத்தங்களுக்குள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த என் விஷயத்திலே பிறந்த பிறப்பருக்கும் பூர்ண்டப்பாவனுடைய பிறவிச்சூழல் இதோ பிறவி தழலை தலையை நான் களைகின்றேன் என்கின்றான் இறைவன். பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். காரணம், சிவனடியார்களுடைய சாதுக்களுடைய சங்கமம் ஏற்பட்டு விட்டால் அடுத்த கணம் அவர்களுடைய கட்டாட்சத்திற்கு நாம் ஆளாவோம். அவ்வாறு ஆளாகிவிட்டால் இறைவன் நம்பால் திரும்பி நோக்குகின்றான் என்பதை இங்கு மறைப்பொருளாக கூறுகின்றார். நிறங்கள் ஓரைந்துடையாய் இறைவன் 5 வர்ணங்களே இருக்கின்றான் என்று வேதங்களும் கூறுகின்றன. இங்கு இதையே எடுத்தோதுகின்றார். இவ்வாறு ஏதாவது இடம் இருக்கின்றதா அதை உதாரணமாக காட்டுவதற்கு என்றால் ஆம் இருக்கின்றது, அதை காண்போம். பாடல் பெற்ற உயர்ந்ததான தொன்மையான சிவாலயங்களிலே திருநல்லூர் என்பது கல்யாணிய சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணீஸ்வரர், பிரியாண்டேஸ்வரர் என்று பெயர் பெற்ற இறைவன் கல்யாண சுந்தரி, திரிபுர சுந்தரி, பர்வத சுந்தரி என்ற நாமத்தோடு கூடிய இறைவியோடு உடனாகிய சப்தசாகர தீர்த்தத்தின் கலையிலே இருந்து அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். இவ்விடம் கைலை மலையில் வாயுவினால் ஏவப்பட்ட 2 சிகரங்கள் ஒன்றோடொன்று மோதின. அவ்வாறு மோதிய 2 சிகரங்களிலே ஒன்று விழுந்த இடம் திருநல்லூர், மற்றது ஆவூர் என்று அருகில் விட்ட திருத்தலம். இச்சிகரத்திலே இறைவன் எழுந்தருளி உள்ளான் சுந்தரகிரி என்று அந்த மேடிட்ட இடத்திற்கு பெயராகும். நாவுக்கரசு பெருமான் நல்லூருக்கு வாவும் திருவடியை நான் உனக்கு தருகின்றேன் என்று இறைவன் திருச்சக்தி முற்றத்திலே கூறி அவரை ஆணையிடுகின்றான். அவ்வாறே நல்லூர் வந்தார் நாவுக்கரசு பெருமான். திருநல்லூரிலே இறைவன் அவரை தடுத்தாட்கொள்கின்றான். திருச்சக்தி முற்றத்திலே அணையிட்டபடி வந்து சேர்ந்த அப்பமூர்த்தியின் சிரசிலே இறைவன் தன்னுடைய பொன்னார் திருவடிகளை சிரன் மீது சூட்டி அருளுகின்றார். அக்கணம் தன் வயமிழந்த நாவுக்கரசு பெருமான் அவரை நினைந்து கதறுகின்றார். நினைந்துருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திரு களிற்றுருவை பொர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்தேற்றத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கினனைந்தனைய திருவடி என் தலை மேல் வைத்தார், நல்லூரெம் பெருமான் நல்லவாரே, நல்லூரெம் பெருமான் நல்லவாரே. நாவுக்கரச பெருமானுக்கு அருள் செய்த
திருநல்லூர் பஞ்சவண்ணீஸ்வரர் 5 விதமான நிறங்களிலே காட்சியளிக்கின்றார். இடத்திலே சுவாமி ஸ்வயம்பு திருமேனி. இங்கு விடியற்காலை வேளையிலே தாமிர நிறத்திலும், அதன் பின்னர் இளஞ்சிவப்பு நிறத்திலும், மதியம் பொன்னிறத்திலும், மாலை உருக்கிய தங்கம் போன்ற ஒரு நிறத்திலும், இரவிலே நவரத்ன பச்சை என்று 5 வர்ணங்களாக மாறி மாறி காட்சியளிக்கின்றார். நாவுக்கரசருக்கு திருவடி சூட்டிய திருத்தலம். எனவே பெருமாள் கோவிலைப் போல் இங்கு சடாரி வழங்கும் வழக்கம் வந்துள்ளது. அமர்நீதி நாயனாரை இறைவன் ஆட்கொண்ட திருத்தலம். இவ்வாறு நல்லூரிலே பஞ்சவர்ணீஸ்வரராக இருக்கின்ற இறைவனை நினைந்து இங்கு கூறுகின்றார். நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். விண்ணோர்கள் ஏத்த தேவாதி தேவர்கள் எல்லாம் 13 தேவர்கள் எல்லாம் இந்த தலைமையிலே பிரம்மா தலைமையிலே வந்திருந்து சுதிகள் பாடி சிவநாமத்தை கோஷம் செய்ய அவர்கள் கண்களுக்கு புலப்படாது இருந்தான் எம்பெருமான். மறைந்திருந்தாய் எம்பெருமான். வெறுமனே சுதி செய்தால் வந்து விடுவானா? உள்ளார்ந்த பக்தி வேண்டாமா? தேவர்களோ தங்களுடைய காரியத்திற்காக எதையும் செய்ய வல்லவர்கள் என்பதை அறிந்திருந்த எம்பெருமான் அவர்களை சோதித்தான் என்றால், வல்வினையேன் தன்னை என் விஷயத்திலே சோதிக்க மாட்டானா இறைவன் என்று அவர் மேலும் வர்ணிக்கின்றார் மணிவாசகப் பெருமான். மறைந்திட மூடிய மாயை இருளை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சேரும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய இருளை. இறைவன் தேவர்களுக்கு கண்களுக்கு புலப்படாது மறைந்திருந்தான். என் விஷயத்திலோ என்னை மறைத்த ஆவரணம் திரை என்கின்ற அந்த மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறம் நல்வினை, பாவம் தீவினை. நல்வினை தீவினை என்கின்ற அருங்கயிற்றால் அருகாத உயர்ந்ததான கயிற்றினாலே கட்டி ஒரு ஜீவனை அவனுள்ளே ஒளிந்திருக்கும் அகண்டாகார வஸ்துவில் ஆன பரசிவமை பொருளை காண இயலாது தடுக்கின்ற திரையாகிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றினாலே கட்டி புறந்தோல் போர்த்து என் மனதை இவ்வாறு செய்துவிட்டான். புறந்தோல் என்பது சரீரத்தை, அது உள்ள விஷயங்கள் உலகுக்கு அறிவிற்கத்தக்கும் விஷயம். இதனால் அது உலகிற்கு தெரியாதபடி ஒரு அழகான ஒரு புறந்தோலை சிருஷ்டி செய்தான். எவ்வாறு அவன் கரித்தோலை போர்த்தினான், புலித்தோலை உடுத்தினான் என்பதெல்லாம் காண்கின்றோமோ அதுபோல் நமக்கும் ஒரு புறத்தோலை போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி நம் சரீரத்திலே புழுக்கள் மண்டி கிடக்கும், அழுக்குகள் மண்டி கிடக்கும். அது தெரியாதபடி புறந்தோளால் போர்த்தி, ஓஹோ இவனும் ஓர் உயர்ந்த சிவனடியார் என்று உலகோர் நம்பி ஏமாறுமால் போல் நம்மை மயக்குவான் இறைவன். மலம் சோறும் இவ்வாறு புழு அழுக்கு மலங்கள் சரீரம் பூர வெறும் அழுக்கு நிறைந்ததான வெறும் சரீரம், அதை போர்த்தி இவ்விஷயத்தை உகப்பதால் கூறும் பொழுது பஜகோவிந்தத்திலே உகப்பதால் கூறுகளிலே நாரீஸ்தனபரணாபீதேஷம் துஷ்டாமாகா மோகாவேஷம் ஏதன்மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். நாரி ஸ்தனபர நாபீதேசம் பெண்களுடைய அவயவங்களாகிய ஸ்தனபாரம், அவர்களுடைய தொப்புள் பிரதேசம், இவைகளை திருஷ்டுவா பார்த்துவிட்டு மாகா மோகாவேஷம், ஒரு காலம் நீ மோகாவேஷத்திலே ஆட்படாது இருக்க வேண்டும்
ஏதத் மாம்சவசாதி விகாரம், இவ்வனைத்தும் வெறும் மாம்சத்தின் விகார ஸ்வரூபம். ஆனால் அதை இறைவன் அது தெரியாதபடி ஒரு தோலால் போர்த்தி மாம்சாதிகள் அவயவங்களை அழகுபடுத்துகின்றான். அதிலே நீ ஏமாந்து விடாதே என்று எச்சரிக்கின்றாள் பகவத்பாதாள். மனசி விசிந்தய வாரம் வாரம், இவ்விஷயத்தை அடிக்கடி நீ மனசிலே சிந்தித்து இறையருளை பெருக்குவாய். அவ்வல்லாது நீ மோகாவேஷத்திலே மூழ்கிவிட்டால் உன்னை காப்பாற்றுவர் யாருமில்லையப்பா என்பதை எச்சரிக்கை செய்கின்றார். அதுபோல் இங்கு மணிவாசக பெருமான் புழு அழுக்கு மூடி அறம்பாவம் எனும் அருங்கயிற்றினால் கட்டி அவ்வனைத்தும் தெரியாதபடி ஒரு அழகான தோலால் ஆன ஆடையை நமக்கு போர்த்தி அனுப்பியிருக்கின்றான். எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும், மலம் பீழை அழுக்கு மாம்சாதி விகக்காரங்கள் நிறைந்ததுதான் அப்பா உன் சரீரம். 9 வாயில் குடிலை, 9 வாயில் குடில் நம் சரீரம். என்ன 9 ஓட்டைகள் உடையது. புராணத்திலும் நவத்வாரே ஷரீரே ஸ்மின்னாயுர் வசதி சந்ததம் ஜீவததீத்யத்புதம் தத்ர கச்சதீதி கிமத்புதம். நம்முடைய சரீரமோ 9 வாசல் கோட்டை. அதற்குள் ஒரு ஜீவன் சில காலம் வாசம் செய்கின்றது. அந்த உடலில் தங்கியிருக்கும் உயிரானது அது வெளிப்பட்டு விட்டால் இந்த சரீரம் சவமாகி விடுகின்றது. எனவே இந்த 9 வாசல் கோட்டையிலே நீ மயங்காதே என்கின்றார். 9 வாசல் கோட்டை என்பது எதை குறிக்கின்றது? இடக்கண் வலக்கண் வாய் வழியாக வாசல், இடமூக்கு வலமூக்கு, வலது காது வாசல், இடது காது வாசல், மலவாசல், சிறுநீர் வாசல் என்பது 9 ஓட்டைகளாகும். இதையே ஜோதிட சாஸ்திரம் இடது கண் சூரியன் என்றும், வலக்கண் சுக்கிரன் என்றும், சந்திரன் வாயான வாய்வாசல் என்றும், புதன் இடமூக்கு செவ்வாய் வலமூக்கு என்றும், வியாழன் வலது கால் வாசல் என்றும், சனி இடது கால் வாசல் என்றும், ராகு என்பது மலம் செல்லும் பாதை என்றும், கேது என்பது சிறுநீர் வாசலாக இவற்றில் அடைக்கப்பட்ட ஒரு உயிரானது பிருத்திவி ஆகாஷாதி பஞ்சபூத தத்துவங்களை குறிக்கும். பல்வேறு தத்துவ விசாரத்தை செய்பவர்களுக்கே புரியும், மற்றவர்களுக்கு இது புரிவது சற்று கடினம். ஆக 9 வாசலிலே எந்த ஒரு வாசல் வழியாகவும் ஜீவன் வெளிப்படும். சில பேர் வயது முதிர்ந்தவர்கள் கண் வழியாக அவனுடைய உயிர் சென்று இருக்கின்றதுப்பா, கண்ணை மூடிவிடு என்பார்கள். மூடிவிட வேண்டும். இல்லாவிட்டால் கண்ணை ஒரு முகூர்த்த காலத்திற்கு பின் மூடுவது என்பது கஷ்டம். வழிவழியாக பிராணன் போயிருக்கின்றது, குதம் வழியாக போயிருக்கின்றது, குறி வழியாக போயிருக்கின்றது என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார். ஆக அறம்பாவம் எனும் நல்வினை தீவினை எனும் பெரும் கயிற்றினால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மலம் பீழை சீலை முதலான சளி முதலான அனைத்தும் நிறைந்ததான இந்த சரீரம், இந்த 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய அந்த இப்பேற்பட்ட சரீரத்தை பகவான் படைத்து நமக்கு தந்தான். அது மலங்க, அது நம்மை கலங்க வைக்கும். புலன் 5 நமது 5 புலன்கள் வஞ்சனை செய்கின்றது. அப்பா உன்னை வஞ்சிக்கும், தயாராக இரு என்று மணிவாசக பெருமான் இவ்விடத்திலே நம்மை எச்சரிக்கை செய்கின்றார். வல்வில்லையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை கொடிய வினையிலே சிக்குண்டிருக்கும் என் விஷயத்திலே ஹே மகாதேவா, மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை, அப்பேற்பட்ட ஆவரணத்தை, திரையை, அதிலே செய்யத்தகுந்தது எது, செய்யத்தகாதது எது என்பதை அறம் பாவம் என்கின்ற நல்வினை தீவினை எனும் 2 விதிகளினாலே கட்டி இந்த சரீரமோ புழு அழுக்கு மலம் சீலை பீழை சளி முதலான வெறும் துர்க்கந்தம் நிறைந்ததான இந்த சரீரத்தினை, அழுக்கு நிறைந்ததான சரீரத்தினை, மன அழுக்கு புற அழுக்கு உள்ளே அழுக்கு வெளியே அழுக்கு என்று நாற்றம் பிடித்ததான இந்த சரீரத்தின் 9 துளைகளை உடைய வீடானது இவ்வுடலை வைத்துக்கொண்டு அது மயங்கி நிற்க அதை கட்டுப்படுத்தும் 5 புலன்கள், கண் வாய் மூக்கு செவி நாவு என்கின்ற இந்த 5 புலன்கள் நம்மளை பல்வகையிலே வஞ்சனை செய்யும். எனவே எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது எது என்றால் வினை நிறைந்த பிறப்பு, அவதிப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிறப்பு. ஆன்மாக்களோ உயர்ந்த அன்பு கொண்ட அடியார்கள் கூட்டத்திலே திருவடி பற்று பெற்றுவிட்டால் அது எவ்வாறு இருக்கும்? கறந்த பாலோடு கரும்பின் சாரும் நெய்யும்
தேனும் ஊற்றினால் போல் இருக்கும் என்கின்றார். அப்படி அடியார்தம் திருவடிப்பற்று பெற்றுவிட்டால் இனிக்கும் வாழ்வு, சுவைக்கும் வாழ்வு, சுவை மிகுந்ததாக இருக்கும். தேனை மலரிலே சென்று தாமரை பூவிலே வந்து மொய்க்கும் பொழுது மாலை வேளையாகிவிட்டால் தாமரை மூடிவிடும். அந்த தேனியை சாப்பிட்டு மயங்கி கிடக்கும், அங்கேயே சொக்கி நிற்கும். அதுபோல் சிவனடியார்தம் அடியார்தம் திருவடியிலே பக்தி கொண்டு ஒழுக அந்த பற்றற்றான் பற்று அப்பற்று பற்றுவிடற்கு என்பதற்கு போல் பற்றுவிட வேண்டும் என்றால் அடியார் திருவடியிலே நீ விழ வேண்டும். யோசிக்காதே, சென்று விழுந்து விடு. அதனால் உன்னுடைய தேசி மிகும், ஞானம் மிகும், அன்பு மிகும். உள்ளார்ந்த அன்போடு சிவம் எனும் அன்பின் உருவான சிவத்தை நாம் பாசமலம் அறுத்து அந்த ஐம்புலன்களும் வஞ்சனை செய்தாலும் அதில் இந்த மனம் எனும் விலங்கினை நீ கட்டுப்படுத்தலாம், வழி கூறுகின்றேன் வா என்று. இப்போதுதான் மணிவாசக பெருமானின் உயர்ந்ததான பண்பு. இவ்விரு பாடல்களினாலே உயர்ந்ததான பேரின்ப வெள்ளத்திற்கு ஒரு ஜீவன் ஆட்பட வேண்டும். அதல்லாது அதுவோ பஞ்சபூதங்களுக்கு ஆட்பட்டு 9 வாயில் குடிலை அதை மறைக்க ஒரு புறந்தோல் போர்த்து அனுப்பினான் பரமன். அதுவோ நம் சரீரத்தில் இருக்கின்ற புழு, அழுக்கு, மலம், பீளை, சளி, நோய் இவ்வனைத்தும் நிறைந்ததாக இருக்கின்றது. அதற்குள் இருக்கின்ற திரை ஆவரணம் இதை இறைவன் மறைத்திருக்கின்றான். அது விலக அடியார் திருக்கூட்டு அவசியம். அந்த திருக்கூட்டு என்கின்ற கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போர் சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த அவ்வாறு ஒரு மறுபிறப்பை ஒரு சிவனடியார் திருக்கூட்டத்தினாலே பெற்றுவிட்டான் ஆகில் அந்த ஜீவன் உயர்நிலையை அடையும். பொழுது எம்பெருமான் என்றும் நான் உன்னை கைவிடேன் என்று சர்வசாட்சிபூதனான சர்வ நியாமகான சர்வ வியாபக ஸ்வரூபினாக சர்வம் சிவமயம் ஜகத்து என்பதை புரிய வைக்கும் பரசிவமை பொருள் நமக்கு குருவாக வந்து ஆட்கொண்டு அருள் செய்வான். அதுதான் என் விஷயத்திலே செய்தான். திருப்பெருந்துறை குருந்த விருட்சத்தின் அடியில் இருக்கின்ற எனது ஈசன் என்பதை சொல்லாமல் சொல்லி நமக்கு உயர்ந்த நீடித்த பேரின்பத்தை இங்கு வழங்குகின்றார் மணிவாசகப் பெருமான். மணிவாசகப் பெருமான் திருவடிகளே சரணம், அநேக சரணம். திருச்சிற்றம்பலம்.